திருமாவளவன் சொல்லுவாரு, அத்துமீறு அடங்க மறு திமிரி எழு திருப்பி அடி. இதுல அத்துமீறுங்கிற விஷயத்த கூட விட்டுடலாம். அடங்க மறு, நம்மளை அடக்குறான்னா அடங்க கூடாது. அடங்க மறு, யார் நம்மளை அடக்கிறது? அப்ப அவனை யார் அடக்கிறது? அடங்க மறு திமிரி எழு திருப்பி அடி. இந்த விஷயத்தை தான் மாண்புமிகு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்காங்க. அங்கேருந்து இங்க வந்து நீ பெருசா ஜம்பம் காட்டிட்டு போவியா? இங்கேருந்து நாங்க வரோம், திருப்பி அடிச்சா என்ன பண்ணுவ? நேரா பீகார்ல போய் அழகா பேசுறாரு. பேசும்போது இவருக்கு என்ன இங்கிலீஷ்ல பேசிடுவாரா அப்படின்னாக்கா, ஒரு குரூப் சொல்லுது இவருக்கு என்ன இங்கிலீஷ் தெரியும், இவர் என்ன இங்கிலீஷ்ல பேசுவாரான்னா, அப்படியே ஒரு இங்கிலீஷ்ல பேசிட்டு அங்க அப்படியே புரிஞ்சுக்குவாருங்களா? பீகார்ல இருக்கும் அப்ப மிகப்பெரிய படிப்பாளி மேதாவிகளா? அவனுக்கு அவன் லாங்குவேஜ் தான் சொல்லணும், நாங்க எங்க லாங்குவேஜ் தான் பேசுவோம் அப்படிங்கிறத கரெக்டா பண்ணாரு. அவர் தமிழ்ல தான் பேசினாரு. அங்க இந்தியில மொழிபெயர்ப்பு செஞ்சாங்க. இந்தியிலே மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய அற்புதமான மனிதரை கண்டுபிடிச்சதுனால அவருடைய மொழிபெயர்ப்பு பிரமாமா இருந்துச்சு. ஆனா இங்க காங்கிரஸ் இருந்தாலும் பரவாயில்ல, பிஜேபி இருந்தாலும் பரவாயில்ல, அங்கேருந்து அவங்க ஹிந்தி பேசும்போது இங்க இருக்கிறவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவான் பாருங்க, கர்ண கடூரமா இருக்கும். அமித்ஷா ஒருத்தர் என்ன பண்றேன்னு திட்டிருக்காரு. அதே மாதிரி ராகுல் காந்தி இங்க வந்து பேசும்போதெல்லாம் காங்கிரஸ்காரங்க அவங்க இஷ்டப்படி கொஞ்சம் அதிகம் பத்தி பேசுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கண்டிச்சிருக்காரு. ஆகவே அந்த மாதிரி எதுவும் பிழை இல்லாமல் இங்கேருந்து நேரா போய் பீகார்ல சொல்ல வேண்டிய விஷயத்த ஆணித்தரமா சொல்லி நாங்க தட்டி கேட்கறது இருக்கண்டா அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டு வந்தாரு. இந்த மாதிரி விஷயங்களை செய்யறதுக்கு தான் முதல்வருக்கு நேரம் இருக்கும் ஒழிய மற்ற தற்குறிகளுக்கு எல்லாம் தறிக்கட்டு வரவங்க எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா?